தி சிம்ப்சன்ஸ் கார்ட்டூன் தொடர் 1989ஆம் ஆண்டு அதன் முதல் அறிமுகத்திலிருந்து எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை முன்னறிவிப்பதில் ஒரு தனித்துவமான மற்றும் வியப்பூட்டும் நற்பெயரை பெற்றுள்ளது. இது ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் 79 மேற்பட்ட அத்தியாயங்களைக் கொண்ட இந்த நிகழ்ச்சி பல தசாப்தங்களாக நையாண்டிகள், கலாச்சார குறிப்புகள் மற்றும் சமூக விமர்சனங்களால் நிரம்பியுள்ளது. இதனால் எதிர்கால சம்பவங்களுடன் ஒத்துப்போகும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளன. இந்நிகழ்ச்சியில் சில நிகழ்வுகள் மிகவும் துல்லியமாகவும் வியக்கத்தக்க வகையிலும் இருந்தாலும், ஊடக அறிஞர்கள் இவற்றை நிகழ்ச்சியின் நீண்ட கால தொடர்ச்சி மற்றும் அதன் நையாண்டி தன்மைக்கு காரணமாக கூறுகின்றனர். ஆனால் ரசிகர்கள் இதை மீறிய ஒரு திறனாகவே பார்க்கின்றனர். 2000ஆம் ஆண்டு ஒரு அத்தியாயத்தில் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக உருவகப்படுத்தப்பட்டார். இது அவரது உண்மையான 2016 ஜனாதிபதி பதவியிற்கு சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்ந்தது ரசிகர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. ஜனவரி 6, 2021 அன்று வாஷிங்டன் கேபிடலில் நடந்த கலவரங்களை 1996ஆம் ஆண்டு ஒரு அத்தியாயத்தில் சிம்ப்சன்ஸ் மறைமுகமாக குறிப்பிட்டதாக சில ரசிகர்கள் வலியுறுத்துகின்றனர். இது பல விவாதங்களை தூண்டியுள்ளது. ஸ்மார்ட் வாட்ச்கள் மற்றும் வீடியோ அழைப்புகளின் படிப்படியான எழுச்சியையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் சிம்ப்சன்ஸ் முன்னறிவித்ததாக தோன்றுகிறது. இது இன்றைய டிஜிட்டல் உலகத்துடன் பொருந்துகிறது. 1998ஆம் ஆண்டு ஒரு அத்தியாயத்தில் சிம்ப்சன்ஸ் வால்ட் டிஸ்னி நிறுவனம் 21 செஞ்சுரி ஃபாக்ஸ் ஸ்டுடியோவை வாங்கும் நிகழ்வை முன்னறிவித்தது. வால்ட் டிஸ்னி நிறுவனம் 21 செஞ்சுரி ஃபாக்ஸை வாங்கும் பெரிய ஊடக இணைப்பை 20 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தரித்தது. அந்த அத்தியாயத்தில் தோன்றிய 20th செஞ்சுரி ஃபாக்ஸ், அ டிவிஷன் ஆஃப் வால்ட் டிஸ்னி கோ என்ற பலகை 2019இல் நடந்த உண்மையான வாங்குதலை துல்லியமாக பிரதிபலித்தது. இந்த பலகை மூலம் நிகழ்ச்சி அந்த பெரிய கார்ப்பரேட் வாங்குதலை முன்னறிவித்ததாக ரசிகர்கள் கருதுகின்றனர். சூப்பர் பவுல் 26க்கு சற்று முன்பு ஒளிபரப்பான ஒரு அத்தியாயம் வாஷிங்டன் ரெட்ஸ்கின்ஸ் அணி பஃபலோ பில்ஸை வென்றதை துல்லியமாகவும் விவரமாகவும் கணித்தது. 2018 குளிர்கால ஒலிம்பிக்கில் அமெரிக்க அணி கர்லிங் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்றதை அதற்கு முன்பே சிம்ப்சன்ஸ் ஒரு அத்தியாயத்தில் சித்தரித்தது. ஃபீஃபா ஊழல் விவகாரம், எபோலா வைரஸ் வெடிப்பு, குதிரை இறைச்சி ஊழல் போன்ற உலகளாவிய பல முக்கிய நிகழ்வுகளையும் சிம்ப்சன்ஸ் முன்னறிவித்ததாக பல ரசிகர்களும் ஊடகங்களும் கூறுகின்றன. ஹோமர் சிம்ப்சன் ஹிக்ஸ் போசான் துகளின் துல்லியமான நிறையை அது இல் கண்டுபிடிக்கப்படுவதற்கு 14 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கணித சமன்பாட்டில் கணித்தார். 1990இல் ஒரு அத்தியாயத்தில் சிம்ப்சன்ஸ் அணுக்கழிவு காரணமாக ஏற்பட்ட பிறழ்வான பிழுங்கி என்ற 3 கண் மீனை காட்டியது. 2011ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் ஒரு அணுமின் நிலையத்திற்கு அருகில் உண்மையில் ஒரு 3 கண் ஓநாய் மீன் பிடிக்கப்பட்டது. இது சிம்ப்சன்ஸ் கணிப்புடன் பொருந்தியது. லேடி காகாவின் 2017 சூப்பர் பவுல் ஹால்ஃப்டைம் ஷோவில் அவர் கூரையிலிருந்து தொங்கவிடப்பட்டு இறங்குவதையும் சிம்ப்சன்ஸ் முன்னறிவித்தது. ஏஐ தொழில்நுட்பம் மெதுவாக மனிதர்களின் வேலைகளை எடுத்துக்கொள்வது, புதிய ஜாப் இழப்புகளை ஏற்படுத்துவது பற்றியும் சிம்ப்சன்ஸ் தொட்டு விவரித்துள்ளது. ஹோமர் தி ஹெரிடிக் என்ற சிம்ப்சன்ஸ் அத்தியாயம் தற்போதைய காலநிலை நெருக்கடி, சுற்றுச்சூழல் பேரழிவுகளை முன்னறிவிக்கும் வகையில் பிரதிபலிக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான சில ஆதாரங்கள் சிம்ப்சன்ஸ் ஏஐ கிளர்ச்சி, பொருளாதார சரிவு, காலநிலை பேரழிவுகள் மற்றும் குறிப்பிட்ட விளையாட்டு நிகழ்வுகளின் விளைவுகளை சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட வீடியோ ஜூலை 19, 2026 அன்று போர்ச்சுகல் மற்றும் மெக்சிகோ அணிகள் இடையே உலக கோப்பை இறுதிப் போட்டி நடப்பதை சிம்ப்சன்ஸ் குறிப்பிட்டுள்ளதாக கூறுகிறது. மற்றொரு கணிப்பு சுற்றுச்சூழல் பேரழிவுகள், டிஜிட்டல் வேலைகளின் படிப்படியான எழுச்சி மற்றும் ரிமோட் ஒர்க்கிங் போன்றவற்றை சித்தரிக்கிறது. இருப்பினும் ஸ்னோட்ஸ் போன்ற நம்பகமான உண்மை சரிபார்ப்பு ஆதாரங்கள் இந்த அனைத்து கணிப்புகளையும் தற்சமய சம்பவங்கள் என்று நிராகரித்துள்ளன. நிகழ்ச்சியின் நீளத்தை காரணமாக கூறுகின்றன. நிகழ்ச்சியின் எழுத்தாளர்களும் உற்பத்தியாளர்களும் சிம்ப்சன்ஸின் இந்த கணிப்பு திறன்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அவற்றை வெறும் தற்செயல்களாகவே பார்க்கின்றனர். அவர்கள் இவற்றை கல்வி கற்ற யூகங்கள் என்று அழைத்து நிகழ்ச்சியின் நீண்ட வரலாற்றால் ஏற்படும் ஒத்திசைவுகளாக கூறுகின்றனர்.
இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு சிம்ப்சன்ஸ் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அதன் கணிப்புகள் நம்மை ஆழமாக சிந்திக்கவும் எதிர்காலத்தைப் பற்றி யோசிக்கவும் வைக்கின்றன. சிம்ப்சன்ஸ் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அதன் இந்த வியப்பூட்டும் கணிப்புகள் நம்மை எதிர்கால நிகழ்வுகள் பற்றி ஆழமாக சிந்திக்கவும் சந்தேகப்படவும் வைக்கின்றன.